நடந்தது என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு பொது நல வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு வித்தியாசமான தீர்ப்பை அளித்திருக்கிறது. மாநில அரசின் விளம்பரங்களில் அந்த மாநில முதல்வரின் படங்கள் இடம்பெறக்கூடாது. பிரதமர், உச்சநீதிமன்ற நீதிபதி, ஜனாதிபதியின் படங்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற உத்தரவை போட்டிருக்கிறது. பிரதமர் என்பவர் கூட ஒரு கட்சியை சார்ந்தவர் தான். அது என்ன, பிரதமருக்கு மட்டும் அந்த சலுகை? சரி, பிரதமர் கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இதில் உச்சநீதிமன்ற நீதிபதி எங்கே வந்தார்? இப்படி பலவிதமான சர்ச்சைகள் எழுந்திருக்கிறது. கூடவே இது மாநில அரசுகளின் உரிமைகளில் தலையிடுவது மாதிரி இருக்கிறது என்று சொல்லி தமிழக அரசும் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் டாக்டர் சமரசம், பாரதிய ஜனதா கட்சியின் நாராயணன், வழக்கறிஞர் பட்டாபிராமன். வணக்கம் சார். உங்கள்கிட்ட வரேன். அடிப்படையில் இந்த வழக்கு எப்போ போடப்பட்டது? இதன் நோக்கம் என்ன? இந்த தீர்ப்பு நீங்கள் எப்படி, கான்ஸ்டியூஷனலி இது சரியா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த வழக்கு 2003ஆம் ஆண்டு என்ஜிஓஸ் காமன் காஸ் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக இது தொடுக்கப்படுகிறது. அப்படி தொடுக்கப்படும் பொழுது உச்சநீதிமன்றம் இதை ஆய்வு செய்யும் பொழுது இது நேரடியாக உச்சநீதிமன்றமே அதில் தீர்ப்பு வழங்கிவிட முடியாது என்பதற்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கமிட்டி என்ன சொல்கிறாங்கனாக்கா 3 மாதத்தில் ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்ற நிலையில் அந்த கமிட்டிக்கு உத்தரவிட்டு அந்த கமிட்டி 2014 மே மாதத்தில் போடப்பட்டு அக்டோபர் மாதத்தில் அவங்களுடைய ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் சொல்லும் பொழுது எந்தெந்த அடிப்படையில் என்னென்ன பண்ணணுன்றது அது கொடுக்கும்போது அந்த கமிட்டியோட முக்கியமான அம்சத்தில் ஒன்று, அதாவது மாநிலத்தினுடைய முதல்வரும் கவர்னரும் இடம்பெற வேண்டும். அதே மாதிரி பிரதமரும் பிரசிடெண்ட்டும் சீஃப் ஜஸ்டிஸும் அவங்க இடம்பெறணுன்றது தான் ரெக்கமெண்டேஷன் அதில் இருக்குது. பின்னாடி இந்த எலெக்ஷன் நேரத்திலலாம் விளம்பரம் கொடுக்கறது அதெல்லாம் வேணாம் அப்படின்னு அப்படி சில அதை கொடுக்குற ரிப்போர்ட்டில் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்குது அந்த கமிட்டி. இது ஆனால் அந்த ரிப்போர்ட்டை ஆய்வு செய்யும் பொழுது உச்சநீதிமன்றமானது இதில் இருக்கிறது சிலதை எடுத்துக்கிறாங்க, சிலதை விட்டுறாங்க. அப்படி எடுக்கும் பொழுது இந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ண முதலமைச்சரும் கவர்னரும் இடம்பெற வேண்டும், அவர்களுடைய படம் விளம்பரங்களில் இடம்பெற வேண்டும் என்ற அந்த அம்சத்தை உச்சநீதிமன்றம் எடுத்துட்டு, அதாவது பிரதமர், பிரசிடென்ட்டு, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இவங்களுடைய ஒப்புதல் பேரில் அவங்கள போடலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதில் என்னோட பார்வை என்னன்னா, அதற்கு உச்சநீதிமன்றம் மேற்கோள் காட்டுது. கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளை எல்லாம் மேற்கோள் காட்டுது. என்னோட கருத்து என்னவென்றால், இதில் இந்திய நாடு என்பது கனடாவை போன்றோ ஆஸ்திரேலியாவை போன்ற நாடு அல்ல. இது மிக பரந்த விரிந்த பரப்பளவு மட்டுமல்லாமல் மக்கள் தொகையும் உலகிலே 2வது மக்கள் தொகையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இன மக்கள், பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு மொழி இப்படி பிரிந்து கிடக்குது. அதனால தான் நம்ம கான்ஸ்டியூஷனை ஏற்படுத்தும் பொழுது இதெல்லாம் மனதில் வச்சு தான் அப்போ கான்ஸ்டியூஷன் எழுதினாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த கமிட்டியும் உச்சநீதிமன்றமும் இந்த அம்சங்களை எல்லாம் கருத்தில் கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் மாநில முதலமைச்சர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இன்னைக்கு மாநில கட்சிகளுக்கு தான் அதிக செல்வாக்குகள் இருக்குது. இது எல்லாரும் அறிந்த உண்மை. ஏன் மத்தியிலேயே கூட மாநில கட்சிகளோட கூட்டாட்சியாகத்தான் நடத்த வேண்டிய நிலைகள் ஏற்பட்டது. இல்லை, இதில் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு வழக்கை வரும்பொழுது சட்டபூர்வமாக பார்ப்பது ஒன்று. ஆமாம், உச்சநீதிமன்றம் பல சமயங்களில் சமுதாய ரீதியாகவும் பார்க்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை கனடாவை சொல்லலாம், பிரிட்டனை சொல்லலாம், ஆஸ்திரேலியாவை சொல்லலாம். ஆனால் இதை பார்க்கும்பொழுது சமுதாய ரீதியான ஒரு பார்வை உச்சநீதிமன்றத்துக்கு இருந்ததா? ஒன்று. முதலில் இந்தியா
இந்தியாவிற்கு சுதந்திரம் என்ற குரல் எழுப்பப்பட்ட போது நாம் கேலி பேசப்பட்டோம், கிண்டல் பேசினார்கள். நிச்சயம். இந்தியா என்ற ஒரு நாடு என்று யாராவது சிந்தித்தால், என்னுடைய பிரிட்டிஷ் படை எனக்கு உதவாவிட்டால் ஜெர்மானிய கூலிப்படையை வைத்து கூட இதை ஒரு நாடு என்று சிந்திப்பவனை நான் கொலை செய்வேன். இது வின்ஸ்டன் சர்ச்சில். ரிப்யார்ட் கெப்லிங் என்ற பிரபல எழுத்தாளர், இந்தியாவிலே இருந்தவர். இது பைத்தியகாரத்தனம், எப்படி இத்தனை மொழி, இத்தனை இனம், இத்தனை ரேஸ் இருக்கிற ஒரு நாடு ஒரு நாடாக இருக்க முடியும்? இந்த நாடு சுதந்திரம் என்று கொடுத்தால் செதறுண்டு துண்டாகி போகும் என்று சொன்னார்கள். அப்படி இருந்தும் இந்த நாடு சுதந்திரம் அடைந்து நமக்குள் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இன்றைக்கு உலகத்திற்கே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்பதை உதாரணமாக காட்டிக்கொண்டிருக்கிற தேசம் இந்தியா. இதை மனதில் கொண்டு அந்த தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறதா? என்னுடைய கருத்து அந்த அடிப்படையில் மனதில் வைத்து கூறப்பட்டதாக சொல்ல முடியாது. மனதில் வைத்து பொது நல நோக்கத்தோடு மனதில் வைத்து சொல்லப்பட்டது என்றால், உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்து எதுவாக இருக்கிறது என்றால், மக்களுடைய வரிப்பணம் விளம்பரத்தின் மூலமாக வீணடிக்கப்படுகிறது என்பது மட்டும்தான் அவர்கள் பொத்தாம்பொதுவாக கூறப்படுவதாக இருக்கிறதே தவிர, ஒரு செயல்பாடு நடைபெறும் பொழுது யதார்த்த நிலையில், எந்த ஒரு செயல்பாடும் யதார்த்த நிலையில் இருந்து பார்க்கும் பொழுது அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், சட்டத்திற்கு அப்பாற்பட்டு பல தீர்ப்புகள் வழங்கி இருக்கிறது. இது அனைவரும் அறிந்த விஷயம். சரி, இதில் உச்சநீதிமன்ற நீதிபதி அந்த கமிட்டியே கூட நான் கேட்பது என்னவென்றால், சரி, ஒரு வாதத்திற்காக ஜனாதிபதி பிரதமர் என்று எடுத்துக்கொண்டால் கூட இதில் உச்சநீதிமன்ற நீதிபதி எங்கே வருகிறார்? அது எந்த அடிப்படையில் அவர் கொண்டு வராங்க? இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல முக்கியத்துவம் அளிக்கிறாங்க இல்லையா? அந்த அடிப்படையில் வரும்பொழுது ஜனாதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதி, பிரதமர், இப்படி கான்ஸ்டியூஷன் இதில் வரும்பொழுது அதை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் வரும்பொழுது மாநில அரசு என்று வறுமையானால் மாநில அரசுக்கும் சீஃப் மினிஸ்டரும் கான்ஸ்டியூஷனோட ரைட்ஸில் தான் வராங்க. அதான் சொல்லுங்க. அதாவது புரோட்டோகால் படின்னு பேசுகிறாங்களா? புரோட்டோகால் படி பார்த்தாக்கா இப்போது ஜனாதிபதியோ துணை ஜனாதிபதியோ கவர்னரோ இது கியூபர்னேட்டரல் போஸ்ட்டுன்னு சொல்கிறோம். கான்ஸ்டியூஷனல் கீப்பராக இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் தான். ஜனாதிபதியின் அதிகாரமே பார்த்தாக்கா, ஒரு பில்லை நீங்கள் அனுப்புகிறீங்க ஜனாதிபதிகிட்ட, அவர் ஒரு முறை தான் அதை ரிஜெக்ட் பண்ண முடியும். ரெண்டாவது வாட்டி அவருக்கு வழியே கிடையாது, அவர் பாஸ் பண்ணிட்டு தான் வரணும். ஜஸ்ட் இட்ஸ் எ டெக்கரேட்டிவ் போஸ்ட். அப்படி இருக்கும்போது உச்சநீதிமன்ற நீதிபதி இதில் எங்கே வருகிறார்? அதில் லீகல் சாங்டிட்டி எங்கே இருக்குன்றது தான் என்னுடைய கேள்வி. அதுதான் நான் என்னோட இது வரைக்கும் நீதி அரசர்களுடைய பார்வை எதுவாக இருந்திருக்குமே ஆனால் இந்த புரோட்டோகால் படி, இந்த இது படித்தான் இருந்திருக்கணும். அந்த அடிப்படையில் எடுத்திருப்பாங்கன்றது என்னோட அனுமானம். அதனால் அவங்க அதை சேர்த்துக்கிட்டு இருப்பாங்கன்றது என்னோட அனுமானம். இப்போது இங்கே உங்கள் மாநில தலைவர் தமிழிசை ஸ்ட்ராங்காக இதை அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மாநில முதல்வருடைய படங்கள் போடக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் மத்திய அரசு இதில் ஏன் ஒரு ஸ்ட்ராங் எக்ஸெப்ஷன் எடுக்கலை? ஏன்னா உங்களுக்கு மோடின்ற அந்த கல்ட், மோடின்ற அந்த ஃபேஸ், அது எங்கேயாவது போயிடும், அதையும் தூக்கிட்டாக்கா என்ன வம்பு அப்படிங்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கீங்களா? எப்படி இதை பார்க்குறீங்க? அதாவது பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்திய அரசினுடைய அட்வொகேட் ஜெனரல் ரோஸ்தகி அவர் ஒரு வாதம் செய்கிறார். இதே வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்றமானது எடுத்துக்கொண்டதே தவறு. இது அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி இது ஒரு அரசனுடைய முடிவாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர நீதிமன்ற பார்வைக்கே இது வரக்கூடாது என்று தெளிவாக இந்த அரசு எடுத்துரைத்துள்ளது. இதுதான் உண்மையான விஷயம். அதே போல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த வழக்கை நியாயமாக பார்த்தா டிஸ்மிஸே பண்ணணும். ஏனென்று சொன்னால் இதை முடிவு செய்ய வேண்டியது பாராளுமன்றம் தானே தவிர கண்டிப்பாக நீதிமன்றங்கள் இல்லை என்று தெளிவாக சொல்கிறார். இதுதான் அரசினுடைய நிலை. நீங்கள் கேட்டதுக்கு உண்டான பதில் இதுதான். அரசினுடைய நிலை இதுதான். இதற்கும் நீதிமன்றம் சம்பந்தமே கூடாது என்றுதான் சொல்லியிருக்கிறோம். இந்த விளம்பரங்கள் பொறுத்த வரையில் இது சிஏஜினுடைய ஆடிட்டுக்கு உட்பட்டது. அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி,
செய்தி விளம்பரத்துறை என்பதே ஒரு அமைச்சகத்தின் கீழ் வருகிறது. அது வந்து கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரலுடைய தணிக்கைக்கு உட்பட்டது. அதனால் இதுல வந்து முறைகேடுகள் நடப்பது என்பது நடக்காது அப்படின்னே சொல்றாங்க. கோர்ட்ல அதையும் பதிவு பண்றாங்க. இது வந்து ஒரு அரசு என்ன ஜனநாயகத்துக்கு தகுந்தாற்போடு என்ன செய்ய வேண்டுமோ சொல்லி இருக்கிறது. தவிர அந்த மாதவ மேனன் குழு மிக தெளிவாக ஜனாதிபதி, பிரதமர், முதல்வர், கவர்னர், ஸ்டேட் கவர்மெண்டல் தெளிவா இவங்களுடைய போட்டோஸ் இருக்கணும் தான் சொல்லியிருக்கிறாங்க. அறிக்கையை தாக்கல் பண்ணிருக்கிறாங்க, கோர்ட்டில் சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இந்த வழக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் வரத்துக்கு உத்தரவு வரத்துக்கு முன்னால நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் முதல்வர்கள் மாநாடுன்னு ஒன்று நடக்குது. அதில் அவர் தெளிவாக பேசுகிறாரு. சட்டத்தின் படியும் அரசியலமைப்பின் படியும் தீர்ப்பு சொல்வது மிகவும் சுலபம். ஆனால் கருத்துக்களின் அடிப்படையில் தீர்ப்பு சொன்னால் அந்த சொல்லப்படும் தீர்ப்பை மிக எச்சரிக்கையாக நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் மாநாட்டில் சொல்றாரு. சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் சொல்றார். அந்த கருத்துக்கள் அடிப்படையில் சொல்றார் இல்லையா, இந்த கருத்துக்களை அதிகமாக சொல்வது 5 ஸ்டார் ஆக்டிவிஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த என்ஜிஓஸ். அது சொன்ன பிறகு இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் கட்சிகள் எல்லாம் வானத்திற்கும் பூமிக்கும் குதித்தார்கள், எப்படி சொல்லலாம் என்று. ஆனால் அவர் ஏப்ரல் 5ஆம் தேதி மிக தெளிவாக இதை சொல்லுகிறார். கருத்துக்களின் அடிப்படையில் கொடுக்கும் பொழுது குறிப்பாக நீங்கள் இந்த 5 ஸ்டார் ஆக்டிவிஸ்டினுடைய கருத்துக்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடாதீங்கன்னு தெளிவா சொல்றார். நீதிபதிகள் மாநாட்டில் பிரதமர் சொல்றாரு. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ இடைத்தேர்தல் அனௌன்ஸ் பண்ணாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தேர்தலை புறக்கணிக்கிறேன்னு அறிவித்தாங்க. அறிவிக்கும் போது 5 முறை முதல்வராக இருந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் என்ன சொல்கிறார், ஏன் புறக்கணிப்பு காரணம் என்ன சொல்கிறார்னா, நீதித்துறையையும் தேர்தல் ஆணையத்திடமும் செல்வாக்கு படைத்தவர்கள் போட்டியிடுவதால் இதை போல ஒரு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஒரு டெமோக்ராட்டிக்லி 5 டைம் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர்கிட்டருந்து, அதாவது உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், இதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கை வசத்தில் இருக்கிறதா? அப்படியானால் அந்த துறைகள் மீது அவர் எப்படி கேவலமான ஒரு மதிப்பீட்டை வைத்திருக்கிறார்? அந்த பார்வை மாதிரி மோடியின் பார்வை இருக்கா? இல்லை ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? அவர் சொன்னது அறிக்கை, இவர் பேசியது உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகள் முன்னாலேயும் முதலமைச்சர்கள் மாநாட்டிலையும் மிக தெளிவாக ஒரு சீஃப் கெஸ்டா அவர் பேசியிருக்கிறார். அவர் வந்து அறிவுரையாக கூட இல்லை. இட் வாஸ் a clear indication. நீங்க கேட்டதுக்கு உண்டான பதில் அதுதான். ஏனென்று சொன்னால் சரி, மோடியோடது வந்து நீதிபதிகள் மாநாட்டில் அவர் பேசியதாக அவருடைய ஸ்ட்ரெயிட் ஸ்பீச் ரைட். ஒரு கான்ஸ்டிடியூஷன், ஒரு எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ஜுடிஷியல் பற்றி தன்னுடைய பார்வையை சொல்வதாக இருக்கலாம். ஆனால் இங்கே வரும்போது இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னு நான் அவர்கிட்ட வருவேன். ஒரு கட்சியின் நீதித்துறையோடவும் தேர்தல் ஆணையத்தையும் தன் வசம் வைத்திருக்கும் ஒரு கட்சி போட்டியிடுவதால் நாங்கள் போட்டி போட போவதில்லை என்று ஒரு கட்சி சொல்லுதே, அதையும் சேர்த்து இதில் பார்க்கணும். ஏன்னா இது ஜுடிஷியல் சம்மந்தப்பட்ட விஷயம்ன்றதுனால நான் அதையும் சேர்த்து பார்க்குறேன். இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நீதித்துறையையும் முதல்ல கண்டிப்பாக நீதித்துறையை யார் விமர்சித்தாலும், எந்த கட்சி விமர்சித்தாலும், எந்த தலைவர் விமர்சித்தாலும் தவறுதான் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. கடவுளுக்கு அடுத்தபடியாக நீதிமன்றங்கள் மீது தான் நாம் அதிக நம்பிக்கையை வைத்துள்ளோம் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அந்த மாநாட்டில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் நான் சொன்ன இந்த வார்த்தையை கூட சொல்லி இருக்கிறார் என்பதை நான் இங்கே பதிவிட விரும்புகிறேன். முக்கியமாக இதில் ஒரு விஷயம் என்னன்னா, ஏதோ இந்த நீதிமன்றம் வந்து இது போன்ற உத்தரவை கொடுத்து விட்டது, இது எண்ட் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஆனால் தெளிவாக அந்த நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. The bench had underlined that there was a need for substantive guidelines to be issued by the court until the legislature enacts a law on the subject. அதாவது இந்த நடைமுறைகள் தெளிவாக இல்லாத காரணத்தினால் இந்த மாதிரியான எந்த மாதிரி வழிகாட்டுதல் தேவை. அதற்கு இது சம்பந்தமாக இது குறித்து பாராளுமன்றத்திலே ஒரு சரியான சட்டங்களை நீங்கள் இயற்றும் வரை இது அமலில் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு இடைக்கால தீர்ப்பாக கூட நாம் இதை கொள்ளலாம்.
ஏனென்று சொன்னால் அரசாங்கம் தெளிவாக சொன்ன காரணத்தினால், நீங்க கேட்டீங்களே அரசனுடைய நிலை என்னன்னு, தெளிவா சொல்லிடுச்சு, நீங்க இதுல தலையிடாதீங்க, இது பாராளுமன்றம் பார்த்துக்கணும். அப்போ பாராளுமன்றத்தில் இதை சட்டமாக கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அரசனுடைய நிலை என்ன? நாம் ஃபெடரல் செட்டப்ல இருக்கிறோம். எப்படி டீம் இந்தியா என்று சொல்கின்ற நித்தி ஆயோக் உட்பட எல்லாத்திலையும் பிரதமர் முதல்வர்கள் அனைவரும் ஒன்று என்று எங்களுடைய கட்சியும் இந்த அரசும் கொண்டிருக்கிறதோ, அதன்படி உறுதியாக பாராளுமன்றத்திலே இது குறித்த ஒரு சட்டம் வரும் பொழுது கண்டிப்பாக முதல்வர்கள் ஆளுநர்கள் அதில் இடம்பெறுவார்கள். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அப்போ மாநிலங்களவையில் யாருமே அதை எதிர்க்க மாட்டாங்க. இந்த தீர்ப்பு மாநிலங்களின் உரிமையை பறிப்பது போல் ஆகிறதா நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு மறு ஆய்வுக்காக போயிருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நடப்பது இந்தியாவில் ஒரே குடையின் கீழ் நிர்வாகம் செய்யக்கூடிய நிலையா, பல்வேறு குடைகளின் கீழ் நிர்வாகம் செய்யக்கூடிய நிலையா? இது ஒரு மொழி ஆட்சியா, பல்வேறு மொழிகளுடைய ஆட்சியா? இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒரு சட்டம் போட்டால் அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட எல்லைக்கே அந்த சட்டம் முழுமையாக செல்லுபடி ஆகுமா? காஷ்மீர்காரன் தமிழ்நாட்டிலே நிலம் வாங்கலாம், தமிழன் போய் காஷ்மீரிலே நிலம் வாங்க முடியுமா? இந்த அளவுக்கு இதிலே சிக்கல் இருக்கிறது. இந்தியாவில் மத்திய அரசு என்பது உள்ளங்கை, மாநில அரசுகள் என்பது விரல். விரல் இல்லாமல் மத்திய அரசு மட்டும் இருக்கணும்னா, மத்திய அரசு இல்லாமல் மாநில அரசுகள் இல்லை என்பதே ஜனநாயகம் இப்பொழுது வகுத்து கொண்டிருக்கின்ற நிலை. அண்ணா அவர்கள் திராவிட நாடு கைவிட்ட பொழுது இதைத்தான் சொன்னார். நாம் மாநிலங்களின் தனித்தன்மை கெடாமல், மண்டலங்களின் கலாச்சாரம் பாழ்படாமல், இந்திய ஒருமைப்பாடு, தேசிய ஒருமைப்பாடு உருக்குலையாமல் பாதுகாப்பதற்காகவே நான் திராவிட நாடு கைவிட்டேன் என்று தான் சொன்னார். அந்த அடிப்படையில் தான் 1967 கூட அந்த எண்ணத்தை, கொள்கையை, லட்சியத்தை இந்தியாவில் பரப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் பாராளுமன்ற தொகுதியிலே அண்ணா போட்டியிட்டார். இதுவெல்லாம் வரலாறு. ஆகவே அந்த அடிப்படையில் அறிவு என்பது ஒரு கருவூலம், கேள்விகள் என்பது அதன் திறவுகோல். சுண்ணாம்பு தனியாக போட்டால் நாக்கு வெந்து போயிடும், வாயை வெந்து போயிடும். ஆனால் பாக்கு வெத்தலை கலந்து போட்டால் வாய் சிவக்கும், வாய் மணக்கும். இப்படிப்பட்ட நிலையில் அனைத்தையும் உரிமைக்காக போராட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. இந்தியாவில் ஒரு மாநிலம் பல்வேறு உரிமைகளை பெற்றுத்தந்தது என்று சொன்னால் அது தமிழ்நாடு. மத்திய அரசு ஒரு பகுதி விற்பனை செய்ய போகிறது இத்தனை சதவிகிதம் என்று சொன்னால் அதை மாநில அரசை பெற்றுக்கொள்ளும் என்ற உரிமை பெற்ற தமிழ்நாடு. ஒரு மாநிலம் ஒரு மாநில உரிமையை பாதிக்க செய்கிறது என்று சொன்னால் மக்களிடத்தில் போராடி, மாநிலத்தில் போராடி, மத்திய அரசோடு போராடி, உச்ச நீதிமன்றம் வரை சென்று வெற்றியை நிலைநாட்டியிருக்கிறோம். ஆகவே உரிமைக்காக போராடுகின்ற பொழுது இவையெல்லாம் மிக பெரிய அளவிற்கு தேவையான ஒன்று. அதை அம்மா செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்திய துணைக்கண்டம் என்பது உலகிலே மற்ற நாடுகளை சொல்வதைப் போல, கனடாவையோ ஆஸ்திரேலியாவையோ குறிப்பிட்டு இருப்பதைப் போல அமைப்பு கொண்டது அல்ல, ஆட்சி முறைகளை கொண்டது அல்ல. ஆகவே இந்த நிலையில் ஒவ்வொரு அந்தந்த மாநிலம் இப்பொழுது சத்துணவு திட்டம், தன்னிறைவு திட்டம், தொற்று குழந்தை திட்டம், பல்வேறு இது மாதிரியான திட்டங்கள், மழைநீர் சேகரிப்பு திட்டம், இப்படி எல்லாம் கொண்டு வந்திருக்கிறது. இந்த மாநிலத்தை போல் வேறு எந்த மாநிலம் கொண்டு வந்திருக்கிறது? அப்படி அந்த மாநிலம் கொண்டு வருகின்ற பொழுது அந்த திட்டத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவருடைய பெயர் போட்டோ இருக்க வேண்டுமா வேண்டாமா? இப்பொழுது இந்த நிலை உரிமைக்காக போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது, தேவை நிச்சயம். இதில் நம்முடைய பிரதமருடைய மனநிலையும் நம்முடைய பிரதமருடைய நிலைப்பாடும் இதில் எப்படி இருக்கிறது என்பதையும் மிக தெளிவாக நான் சொன்னேன். தவிர இது ஒரு தீர்ப்பு என்று நாம் ஏற்றுக்கொள்வதை ஒரு இடைக்கால உத்தரவு என்று தான் நாம் இதை கொள்ள வேண்டும். இல்லை, அதை நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. ஆமாம், அதனால இதில் ஒரு பெரிய இதில் உரிமைக்காக போராடுவது அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஒரு சாதாரண பொது மக்களாக பார்க்கும் பொழுது இந்த புகைப்படம் தவிர மற்ற விவரங்கள் இதில் இருக்கிற அத்தனை உத்தரவுமே நல்ல விஷயங்கள் தான். ஒரே ஒரு விஷயம், ஃபெடரல் செட்டப்பில் கண்டிப்பாக முதல்வர் கவர்னர் புகைப்படத்தில் போடலாம் என்று சொல்வது சரியான விஷயம், அதில் யாருக்குமே மாற்று கருத்து இல்லை.
அது நீங்களாக பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் இந்த தீர்ப்பில் இருக்கிறது. மிக தெளிவாக என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கட்சியினுடைய பெயர் போடக்கூடாது, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக எந்த கட்சியும் சாடக்கூடாது, அதே போல் சிம்பல் கட்சியினுடைய சின்னங்களோ கொடிகளோ போடக்கூடாது. இது மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி நல்ல விஷயங்கள் இதில் இருக்குது, பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த ஒரே ஒரு விஷயத்தில் தான் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு வித்தியாசமான நிலைப்பாடு இருக்கிறது. அது சரியான விஷயம் தான். அதில் வந்து ஆளுநர் ஆட்சி என்று சொல்ல இப்படி எல்லாம் இருக்கு. இல்ல இல்ல இல்ல, நீங்க தவறா சொல்றீங்க. என்று சொன்னால் இல்ல 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 இல்ல, இதுக்கு கருத்து வேறுபாடே இல்லைன்ற நான் தான். யார் முதல்வராக இருக்கிறார்களோ அவர்களுடைய புகைப்படம் கண்டிப்பாக போடப்பட வேண்டும் என்பதுதான் மத்திய அரசு. இல்லங்க அதிமுக அரசாங்கம் சொல்லாம இல்ல இல்ல ஆளுநர் அரசாங்கம் சொல்ல இல்ல, அதிமுக அரசுன்னு சொல்லக்கூடாது. அது வந்து அதாவது பாஜக அரசுன்னு சொல்லல. இப்போ மத்திய அரசு போடும் பொழுது மத்திய பாஜக அரசுன்னு சொல்லல, மத்திய அரசு தான். ஏன்னா மக்களுக்கு தெளிவாக தெரியும் இங்க யார் ஆள்கிறார்கள் என்று. நரேந்திர மோடி அவருடைய புகைப்படத்தை போட்டாலே அது பிஜேபி ஆட்சின்னு எல்லாருக்கும் தெரியதான் செய்யும். அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய முதல்வர் போட்டா அந்த கட்சி சார்ந்த ஆட்சின்றது எல்லாருக்கும் தெரியதான் போகுது. அதுல ஒரு பெரிய விஷயம் இல்ல, தெளிவா. ஆனா அந்த விஷயத்துல அரசு இந்த இந்த டோட்டல் ஆர்டர்லயே மிக தெளிவான ஒரு பிளண்டா தெரிகிற ஒரு விஷயம் வந்து இதை தவிர்த்திருக்கலாம். உச்சநீதிமன்றம் வந்து இந்த முதல்வர் ஆளுநர் புகைப்படத்தை தவிர்த்து. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க முதல்ல, இந்த சீஃப் ஜஸ்டிஸ் படம் எதுக்குன்னு. அதாவது எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியல் பிளஸ் லெஜிஸ்லேட்டிவ், இதுதான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து வேண்டுமென்ற ஏதோ தன்னுடைய படம் தான் அவங்க போட்ட மாதிரி நான் நினைக்கல. தவிர அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, பிரதமர், ஜனாதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் படம் போட வேண்டும் என்றால் கூட அவர்களுடைய ஒப்புதல் பெற்றுத்தான் போட வேண்டும் என்றும் சொல்லியிருக்காரு. இது கட்டாயம் இல்லை, தேவை ஏற்பட்டால் அவர்களும் ஒப்புதல் பெற்று போடுங்கள் என்றுதான் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நாளைக்கு குடியரசுத் தலைவரோ அல்லது பிரதமரோ அல்லது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வேண்டாம் என்றால் வேண்டாம் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதனால இதுல வந்து ஒரு உள்நோக்கம் கொண்டு ஒரு மாநில சார்ந்து இந்த உத்தரவு கிடையாது. இதுல எங்க சந்தேகம் வருதுன்னா, இப்போ அமித்ஷா கூட ஒரு நீண்ட பேட்டி ஒன்று கொடுத்தார். அதில் வந்து உங்களுடைய சாதனைகளை பற்றி சொல்லும்பொழுது மத்திய மாநில அரசின் உறவுகள் எவ்வளோ மேம்படுத்தணும், மத்திய அரசு திட்ட கமிஷன்லேருந்து அந்த மாநிலங்களுக்கு எவ்வளோ பகிர்ந்து கொடுத்தோம் என்பதை கூட, நிதி ஆயோக்லேருந்து அதை ஒரு சாதனையாக சொல்லும் பொழுது, நீங்கள் ரஸ்தோகி சொன்னதை சொன்னீங்க, இது எத்தனை பேருக்கு தெரியும்? கோர்ட்டில் இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் வரலை என்றால், இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்ததுனால் நாம் இதை உட்காந்து பேசி கொண்டிருக்கிறோம். உண்மைதான். இந்த கேஸை வந்து ஒத்தி போட்டிருந்தாங்கன்னா ரஸ்தோகி என்ன சொன்னான்னு தெரிய போகிறதில்ல. இப்படி ஒரு தீர்ப்பு வந்தவுடன் இப்பொழுது நாராயணன் வந்து இங்கே சொல்லுவதை போல ஒரு அமித்ஷாவோ ஒரு அருண்ஜேட்லியோ அல்லது பிரதமரே கூட வெளிப்படையாக உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை கொண்டு வர சொல்லியிருக்கிறது, விரைவில் வழிகாட்டுதலை கொண்டு வருவோம், மாநில அரசின் உரிமைகளை பறிக்கிற மாதிரி இருக்கிற இந்த உத்தரவில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று மத்திய அரசு சொல்லி இருக்கலாம். அதை ஏற்கவில்லை. ஏன்னா இதுல தெளிவா எல்லா பத்திரிகைகளும் வந்திருக்கிற அறிக்கை தான். அதை நான் ஏதோ புதுசா போய் எல்லாம் கண்டுபிடிச்சு கொண்டு வரல. இதுல எல்லா பத்திரிகைகளும் வந்திருக்குது. இந்த கேஸினுடைய ஸ்டடி, இவங்க என்னென்ன ஆர்கியூ பண்ணாங்க, என்ன ஏது கம்ப்ளீட்டா வந்திருக்கு. இது நான் முதல்ல உங்களுக்கு சொன்னது போல இந்த பிரசாந்த் பூஷன் அவர்கள் தான் இதை வழிநடத்தி சென்றிருக்கிறார். இவர் வந்து இன்னும் கடுமையாக பேசியிருக்கிறார். அந்த இதுல வந்து ஈவன் பிரதமருடைய போட்டோ, ஜனாதிபதியுடைய புகைப்படம் எதுவுமே போடக்கூடாது, விளம்பரமே கொடுக்கூடாது. இதுக்கு ஆம்பர்ஸ்மெண்ட் வைங்க, எதுக்கு விளம்பரம் கொடுக்கணும்? அதே போல தேர்தலுக்கு முன்னால் 6 மாசத்துக்கு முன்னால விளம்பரமே ஸ்டாப் பண்ணணும், இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளலைன்னா மத்திய அரசினுடைய கடுமையான அந்த வாதங்களின் அடிப்படையில் தான். ஏன்னா அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, இதுல நீங்க தலையிடாதீங்கன்னு சொன்னதுனால, அதனாலதான் இது ஒரு உத்தரவுன்னு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் கூட நீங்க ஒரு டைரக்ஷன் கொடுத்து இதை நீங்க லாவா எடுத்துட்டு வாங்க. அதுக்கு சில விஷயங்கள் சொல்றாங்க. ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகள்ல வந்து இதுக்கான ஒரு நடைமுறை வரைமுறையெல்லாம் இருக்குது, இதை நீங்க ஃப்ரேம் பண்ணுங்கன்றாங்க. அதுல ஒன்றும் தவறு இல்லை. அதாவது வரைமுறைகள் இருக்கணும்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்தியா போல ஒரு டைவர்ஸ்ஃபைடு ஒரு நேஷன்ல அது எப்படி பார்க்கணும்னு ஒரு பார்வை இருக்கு. இப்போ இதுல இன்னொரு பார்வை ஒன்று வருது. ஒருவர் என்ன சொல்கிறார், மத்திய அரசு விளம்பரங்களில் காந்தி படமும் மாநில அரசின் விளம்பரங்களில் வள்ளுவர் படமும் போடலாங்கிறார். இப்போது தொல் திருமாவளவன் அவர் வெளிப்படையாகவே என்ன சொல்கிறாருன்னா, ஜனாதிபதி படத்தையும் ஆளுநர் படத்தையும் போடலான்.
இது ஒரு ஜனநாயகத்தில் இதெல்லாம் சரியான உதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கம்யூனிஸ்டுகள் இதை போடவே கூடாது, யார் படமுமே கூடாது அப்படின்ட்டாங்க அவங்க. ஏன்னா அவர்களுடைய நிலைப்பாடு இந்தியாவில் என்ன என்பது அவர்களுக்கு தெரியும். நீங்கள் அதை சொல்லுங்கள், அந்த பார்வையை இப்போ சொல்லுங்கள். அதாவது வந்து இது கம்யூனிஸ்டுகளை பற்றி இப்போ நம்ம இந்தியாவில் இல்லை, உலக அளவில் கம்யூனிஸ்டோட நிலை என்னன்றது அனைவரும் அறிந்தது. அவங்களுடைய கொள்கையிலிருந்து சற்று இறங்கி வந்ததனால்தான் சைனா கூட இன்னைக்கு இருக்குதுன்ற நிலை தான் இருக்குது. அது குறிப்பாக இந்தியாவில் சொல்ல போனாக்கா இவர்களுடைய முகவரி இன்றைக்கு தெரியாத அளவில் இருக்கும்பொழுது எதை வேணாலும் பேசுவாங்க. செயல்படுத்திய விதத்திலும் அவர்களுடைய அணுகுமுறைகளும் அதுதான் அதுக்கு காரணம், அது தெரியப்படும். அதனால் அணுகுமுறையோ ஏதோ இன்றைக்கு அவர்களுடைய அணுகுமுறையின் காரணமாக அவர்கள் முகவரியை இழந்ததனால் அதனால் அவர்களுக்கு அது ஒரு பெரிய அளவு அல்ல. ஆனால் இன்றைக்கு மக்கள் மத்தியில் இந்த ஃபெமிலியாரிட்டின்னு சொல்லுவாங்க, மக்களுக்கு சேவைகள் செய்து மக்கள் மத்தியில் அவர்களுடைய சேவைகள் சென்று சேரும் பொழுது, மக்கள் அவர்களை தலைவராக ஏற்று செயல்படும் பொழுது, இந்திய நாட்டில் மட்டும் பல்வேறு பிராந்தியங்கள், பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு மொழி மக்கள் இருப்பதால் அந்தந்த வட்டார மக்கள், அந்தந்த பிராந்திய மக்கள் அந்த தலைவர்களை அவர்கள் நம்புகிறார்கள். அந்த தலைவர்கள் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அவருடைய நாடி நரம்புகளை பிடித்து அதற்கு தக்க நல்ல பல திட்டங்களை தீட்டுகிறார்கள் என்னும் பொழுது அவர்கள் மனதில் நிறுத்திக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலை வரும் பொழுது இது ஒரு தலைவர் யார், அவருடைய தகுதி என்ன, இந்த இவருடைய தலைமையில் இருக்கிற இந்த கட்சிக்கு நான் அங்கீகாரம் கொடுக்கலாமா வேண்டாமா என்பதை பார்ப்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறதா இல்லையா? இல்லை, நான் கேட்பது என்னன்னா, திருமாவளவன் அவர்கள் தெரிந்து சொல்கிறாரோ தெரியாமல் சொல்கிறாரோ தெரியல, இந்தியாவில் நடக்கிற எனி அப்பாயின்மெண்ட் இந்த நேம் ஆஃப் பிரசிடென்ட் தான் நடக்குது. எந்த ஆர்டர் பிரதமராக யார் பிரதமராக இருந்தாலும் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் பேர்ல தான். அதே மாதிரி மாநிலத்தில் எடுக்கப்படுகிற எல்லா முடிவுகளும் இந்த நேம் ஆஃப் இஸ் எக்ஸலன்சி தான். அது வந்து கியூபர்னேட்டரல் போஸ்ட் தான். மறுபடியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் இருக்கும்போது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்னு படத்தை தான் போடணும்னு சொல்லுவது சரியான பார்வையா இல்லையா? அது சரியான பார்வை இல்லை என்பதற்கு காரணம் சொல்கிறேன் பாருங்க. சொல்லுவாங்க, ஒரு சாதாரணமாக கிராமத்தில் ஒரு பழமொழி, தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும்னு. அவருக்கு அந்த நிலைக்கு அவர் இங்கே வந்திருந்து அப்படி வரும் பொழுது அவருடைய சேவைகள் மக்களுக்கு சென்று மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு சேவை சென்று சேரும் பொழுது அந்த இருட்டடிப்பு செய்யும் நிலை ஏற்படும் பொழுது அவர் உணர்வார். அவர் அந்த நிலைக்கே அவர் வளரல. வளராத நிலை இருக்கும் பொழுது அவர் அப்படிதான் பேசிட்டு இருப்பாரு. ஜனநாயகன்ற பேரே இந்த ஒரு அறிக்கையினால ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறார் தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக பிரதமர், முதல்வர் இவர்கள் இருவருமே இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய தூண்கள், அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதனால திருமாவளவன் சொல்லி இருப்பது என்பது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். கண்டிப்பாக அதை அப்படித்தான் பார்க்க முடிகிறது. அது தவறான விஷயம். ஏனென்று சொன்னால் இவர்கள் இதுநாள் வரையிலும் இருந்தவர்கள் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு தேவையில்லை என்று சொன்னவர்கள் இன்னைக்கு கவர்னரோட போட்டோவை போடுங்கன்னு சொன்னா அவர்கள் எதை நோக்கி எங்கு சென்று கொண்டிருக்காரு தெரியல. அவர் அந்த பாரம்பரியத்துல வந்தவர் இல்ல திருமாவளவன், அதை சொன்னவர்கள் வேற. காலத்திற்கேற்ற மாற்றம் செய்து கொள்ளாதவர்கள் இந்த உலகத்திலே வாழ முடியாதவர்கள். இப்போ ஜீவா கூட்டம் முடிச்சுட்டு ஒரு வீட்டுக்கு போய் சாப்பிட்றார். அம்மா என்ன குடுறா அப்படிங்கிறார். பழைய சோறு தான் இது என்ன பண்ணுறேன், அதே குடுறா அப்படின்றார். சாப்பிட்டு படுத்துடுறார். காலையில் எழுந்தால் ஒரு மூட்டையை எடுத்து பிரித்து துட்டு எண்ணின்னு இருக்கார். ஏங்க இவ்வளோ துட்டு கையில் வச்சுன்னுக்கிறிய, இது அங்கேயே சாப்பிடக்கூடாது ஒரு கடையில். இது ஊரார் கொடுத்த காசுடா, தொழிலாளி கொடுத்த காசுடா, கஷ்டப்பட்டும் கொடுத்த காசுடா, அதை நான் சாப்பிட முடியுமாடா அப்படின்றார். அப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த கட்சி அது ஒரு காலத்தில். ஆகவே அந்த நிலையில் இப்பொழுது இது போன்ற உயிரோட்டமுள்ள கொள்கைகளை எல்லாம் தமிழகத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எந்தெந்த கொள்கை நாட்டுக்கு மக்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டோம். அதனால தான் தொடர்ந்து வெற்றி. மக்களுடைய எண்ணத்தை, மக்களுடைய கொள்கையை, மக்களுடைய லட்சியத்தை வரவேற்கக்கூடிய வகையில் இப்போ அம்மா அவர்களுக்கு ஒரு நெருக்கடி வந்தால் எவ்வளவு பிரார்த்தனை நடக்கிறது. அதில் எந்த இந்துக்கள், முஸ்லீமும், கிறிஸ்தவர்கள் என்றால் இருக்கிறார்கள்.
மக்களை அவருடைய எண்ணங்களை கிரகித்து கொள்ள வேண்டும். அவருக்கு வேண்டிய உதவிகளை பணிகளை செய்ய வேண்டும். அந்த ஆட்சி தலைவர் தான் நிலைப்பார்கள், நீடிப்பார்கள். அதாவது இதில் அவர் நாராயணன் அவர்கள் சொன்னார்கள், உச்சநீதிமன்றம் இதை ஒரு தீர்ப்பாக சொல்லவில்லை, ஒரு கைட்லைன்ஸ். இப்போ ஒரு கைட்லைன் இல்லாமல் இருக்குது. இதில் இன்னொரு விஷயமும் பார்க்கணும். சமீபத்தில் நீங்கள் ஒரு செய்தி பார்த்துருப்பீர்கள். டெல்லி டிஏவிபியில் பப்ளிசிட்டி இலாக்காவில் அவருடைய பட்ஜெட் கணக்கு போடும்பொழுது இந்தந்த சர்க்குலேஷன் இருக்கிற பேப்பருக்கு இவ்வளோ கொடுக்கலாம், இத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கலான்னும் போது நீங்கள் அதில் இருக்கிற பட்டியல்களை பார்த்தால் பல பேர் செய்தித்தாளை நடத்தவில்லை, வேறு நிறுவனங்கள் நடத்துகிறார்கள். இந்த பெயரெல்லாம் எப்படியோ அந்த பத்திரிகை இவங்களுக்கு கொடுக்கலாம், அது எப்படி அந்த பட்டியலில் வந்ததுன்னு. இந்த மாதிரி சில அதிகார வர்க்கம் செய்யும் தவறுகள் கோப்புகளில் போய் சேர்ந்து விடும்போது அதற்கு ஒரு வழிகாட்டுதல் தேவை என்பது அவசியம். நான் கேட்பது, இப்போ இந்த உத்தரவு வந்தவுடன் ஒரு வார் ஃபுட்டிங்கில் இது இந்தியாவினுடைய ஃபெடரல் செட்டப்புக்கே ஒரு எச்சரிக்கையாக இருக்குது, இதை உடனடியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி இந்த தீர்ப்பு குறித்து உடனடியாக அதை கையில் எடுத்திருக்க வேண்டுமா, அல்லது அது செய்யும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? அவருடைய செயல்பாடுகளை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 4 ஆண்டு சாதனைகளை பற்றிய ஒரு பட்டியல் 4 பக்க விளம்பரங்கள் கொடுத்தார்கள். பெரிய பத்திரிகை கொடுத்தாங்க, சிறு குறு பத்திரிகை கொடுத்தாங்க. செய்தி என்பது அந்த தொழில் நசிந்து போகாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதையும் உள்ளடக்கிய நிகழ்ச்சி. அது பார்த்திருப்பீர்கள். மத்திய அரசு என்பது இந்தியா முழுதும் பரவக்கூடிய ஒரு செய்திகளில் இதில் என்ன குறைகள் இருக்கிறது, குற்றம், அது யாரும் அவங்க செய்கிறாங்க, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அவர் அந்த இலாக்கா, இது இவர் இந்த இலாக்கா, நான் அதை பேசவே இல்லை, தெரிஞ்சுக்கவே இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் இதுவெல்லாம் மக்கள் பிரச்சனை, இதுவெல்லாம் அரசு பிரச்சனை, இதுவெல்லாம் இந்தியா காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய பிரச்சனை, மாநிலங்களின் பிரச்சனை, இவை அத்தனையும் அதில் உள்ளடக்கி இருக்கிறது. அப்படி ஒரு தீர்ப்பு வருமானால் அந்த தீர்ப்பு வெளியாவதற்கு முன்பாக அன்றே படித்து செய்து பார்த்து இந்த வகையில் இதை நாங்கள் சீர் செய்திருக்கிறோம் என்று அறிக்கை விட வேண்டும். சார், இப்போது எப்போவுமே ஒரு எந்த பிரச்சனையுமே பார்த்திங்கன்னா ஒரு சிறு பொறியாக இருக்கும்போது அதை கவனிக்காமல் விடும்போது தான் அது அப்படியே பெருசாகிக்கிட்டே போகும். இது ஏதோ மாநில முதல்வர்களுக்கான பிரச்சனை என்று அலட்சியமாக இருக்கிறீர்களா, இல்லை உடனடியாக இதுக்கு அவசரம் காட்டக்கூடிய எண்ணம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருப்பதுன்னு நினைக்கிறீர்களா? இல்லை, அதாவது நான் முதல்ல சொன்னது போல இந்த ஒரு புகைப்பட விஷயத்தை எடுத்து நீங்களாக மற்ற விஷயங்களை பார்த்தோம் என்றால் பல விஷயங்களை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இதில் நீங்கள் சொன்ன அந்த முறைகேடுகள் உட்பட இதையெல்லாம் பார்த்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லி, இது தவிர அந்த கமிட்டி இன்னும் அப்பாயிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு கமிட்டியை இதுக்காக போடணும், அம்பட்ஸ்மன் போட வேண்டாம், ஆனாலும் ஒரு கமிட்டியை, ஒரு குழுவை அமைத்து இது குறித்து நீங்கள் தீவிர ஆலோசனை செய்து ஆய்வு செய்து இந்த நெறிமுறைகளை விதிமுறைகளை கொண்டு வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஓவர் நைட்டில் செய்ய முடியாது. நீங்கள் சொல்கிறதுபடி உடனே அடுத்த நாளே இது அப்படிப்பட்ட ஒரு அவசர சூழ்நிலை எங்கேயும் இல்லை, இந்த நாட்டில் இப்போ இல்லை. அதனால் இது நிரந்தரமாக ஒரு நிரந்தர முடிவு ஏற்படுத்த வேண்டும், நிரந்தர தீர்வு இதற்கு காண வேண்டும் என்ற உச்சநீதிமன்றம் சொன்னதில் அந்த ஒரு விஷயம் தவிர மற்ற எல்லாமே கிட்டத்தட்ட சரியாக தான் இருக்குது. அதில் அவர்கள் சொன்ன உத்தரவின்படி நடக்கும். அந்த ஒரு லைன் தான் சார் டேஞ்சரஸ். என்னன்னா, அந்த ஒரு லைனை நீங்க உடனடியாக கவனிக்காவிட்டால் என்ன ஏற்படும்னா, இந்தியா என்பது அமெரிக்காவை போன்ற ஒரே ஒரு நபரை கொண்ட நாடு. அந்த நாட்டின் ஒரே தலைவர் நரேந்திர மோடி தான். உடனடியாக அந்த ஒரு வரிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் இது என்ன மாதிரி ஒரு சஸ்பிஷனுக்கு இடம் கொடுக்குதுன்னா, மோடியோடைய படம் நாட்டில் தெரிஞ்சா போரும்பா, மற்றதெல்லாம் தேவையில்லை என்கிற ஒரு போக்கு உங்களுக்கு இருப்பதை போன்ற உங்களுடைய பார்வை. இவ்வளவுதான் இதுல விஷயம் என்னன்னா, அது உங்களுடைய பார்வை. இது நாம் அனைவருமே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை, அவரும் ஒரு மாநில முதல்வராக இருந்துதான் பிரதமராக இருக்கார். நான் சொல்றேன், குஜராத் முதல்வர் ஆனந்திபென் பட்டேல் கூட இப்ப போட முடியாது, சிவராஜ் சிங் சௌகான் கூட அவர் படத்தை போட முடியாது. அதனால இதுல எல்லாருக்குமே இருக்குது. அதாவது அந்தந்த மாநில முதல்வர்களுடைய படம்னு சொன்னா அந்த மாநிலத்துல எங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய எங்க மாநிலங்களும் கூட அந்த முதல்வர்கள் படம் போட முடியாது என்பதை புரிந்து வைத்திருப்பவர்கள் நாங்கள். இதுல
இதை வந்து இவ்வளோ ஹேஸ்டியாக போய் அணுகி இதை வந்து செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் இந்த அரசை பொறுத்தவரையில் மிக தெளிவான ஒரு பார்வை இந்த விஷயத்தில் இருக்குது. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். அந்த குழுவும் பல ஆய்வுகளை மேற்கொண்டு பலரிடம் கருத்து கேட்டு தான் சொல்லி இருக்கிறது. பாராளுமன்றத்தில் இதற்கான விதிமுறைகள் வரும் பொழுது உறுதியாக இந்த அரசு உச்ச நீதிமன்றத்திலே எப்படிப்பட்ட நிலையை எடுத்ததோ அதே நிலையை எடுத்து அது போன்ற ஒரு சட்டத்தை உறுதியாக கொண்டு வரும். இப்போ நாராயணன் ஐயா சொன்னாங்க, எங்க கட்சியை சேர்ந்தவர்கள் இந்தந்த மாநிலங்களில் இருக்கிறாங்க, முதல்வர்களாக இருக்கிறாங்க, அவங்க படமும் வரல அப்படின்னு சொன்னாங்க. இங்க இந்த கட்சின்னு எடுத்து பார்க்கும் பொழுது இவங்களுடைய கட்சி அகில இந்திய அளவில் இருப்பதில் இதனுடைய இப்போ தலைவராக பிரதமராக இன்றைக்கு அவங்க அந்த ஃபெமிலியாரிட்டி காமிக்கும் பொழுது அவங்க திரு மோடி அவர்களை தான் காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்க மற்றவங்களாம் அவருக்கு கீழன்ற நிலையில தான் அவங்க வராங்க. ஆனால் மாநில கட்சிகள் எல்லாம், மாநிலங்களில் ஆட்சி செய்பவர்கள் எல்லாம் அந்த மாநில கட்சியினுடைய தலைவர்கள், ஆளுங்கட்சியில் இருப்பவர்கள், அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர்கள். முதல்வர்களுடைய படம் வேண்டும் என்பதில் யாருக்கும் என்ற மாற்று கருத்தும் இல்லை. அது எப்படின்னா, பொதுவாகவே உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற விமர்சனம் என்னவென்றால், மோடி வந்தால், மோடியா அத்வானியா இந்த பிரச்சனைகள்லாம் வந்தபோது ஒரு சர்ச்சை வந்து ஒரு கட்டுரை கூட படித்த ஞாபகம். மோடி ஆர்எஸ்எஸ் தான் பேக்கிங்கு, ஆர்எஸ்எஸ் உடைய முகம்தான் பிஜேபின்னு சொல்லும் பொழுது ஒரு அழகாக சொன்னார், அது அத்வானி இருந்தால் அப்படி இருக்கலாம், மோடி வந்தாச்சுன்னா குஜராத்தில் பிஜேபியும் இருக்காது, ஆர்எஸ்எஸும் இருக்காது, மோடி மட்டும்தான் இருப்பார். இல்லை, இது இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு, இந்தியாவிலேயே 2 கட்சியில தான் ஒரு கூட்டு தலைமைன்றது இருக்குது. ஒன்று பாரதிய ஜனதா கட்சி, இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சி எத்தனை சீட்டு இருக்கிறாங்கன்றது வேற, அவங்களுக்கு என்ன செல்வாக்குன்றது வேற. ஆனால் அங்கேயும் இங்கேயும் தான், அதாவது கீழிருந்து மேல் வரை ஜனநாயகம் உள்ள கட்சிகள் என்று சொன்னால் அவை 2 தான். அதனால மத்த கட்சியில அப்படி வந்ததுன்னா இதே விமர்சனத்தை நான் உண்மை. அது நான் வந்து தவறா சொல்லல, நான் தவறா சொல்லல. அது இது எப்படி இதை நான் சொல்றதுனால ஏதோ சர்வாதிகாரம் இருக்கு மத்த கட்சி நான் சொல்லல. அந்த கட்சியினுடைய அமைப்பு அப்படி ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி இல்லை, அதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். இல்லை, இப்போ இவர் சொல்ற ஒரு விஷயத்தை இன்னொன்னும் பார்க்கணும். அதாவது ஜனநாயக அமைப்பின்படி தான் பாரதிய ஜனதா இருக்கின்ற உறுதியாக. இன்னைக்கு பிஜேபி இருக்கிற நிலைமையில அப்படி இருப்பதாக, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் கூட பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ஜனநாயக உட்கட்சி ஜனநாயகம்னா அதுதான். ஏனென்றால் அவர்கள் தீர்மானமாக அதையும் சொல்லிட்டு நீங்க வந்து இதுல எல்லாம், அதாவது யூபியில இருக்கக்கூடிய சமாஜ்வாடி கட்சியில இருந்து, திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து, இன்னைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இன்க்ளூடிங் பிஜு ஜனதா தள்ல இருந்து எல்லா கட்சியில இதுல வந்து எனக்கு தெரிஞ்சதுல இது அந்த மாதிரி அமைப்பு இருக்கு. அதனால அதை செல்றோமே தவிர அங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரர் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இவ்வளவுதான் விஷயம். இது வந்து ஒரு பெரிய ப்ராஸ்பெக்ட்ல போய் இது தவறு என்றோ இல்லை இதுக்கு ஒரு வாதம் நடத்த வேண்டியது இல்லை. அதனால நான் சொல்ல வரேன். அதாவது அண்ணா நம்ம சென்னை மாநகராட்சி தேர்தலில் திருவிக்கா அண்ணா எல்லாம் போட்டி போடும்போது திருவிக்கா ஒரு வார்த்தையை சொன்னார், நந்தவனத்தில் நாய் செத்து கிடந்தால் அந்த நாயை அகற்றுவதா இல்லை நந்தவனத்தையே அழிப்பதா சொல்லலாமா அண்ணாதுரை அப்படின்னு அவர் கேட்டார். அண்ணா அவருக்கு பதில் சொன்னார், நந்தவனத்தில் நாய் நுழைவானேன், அப்படி நுழைந்தால் அது செத்து கிடக்கிறது என்று சொன்னால் அது வீசியது மனமுள்ள காற்றா விஷக்காற்றா, அந்த விஷக்காற்றை உருவாக்கக்கூடிய அந்த செடிகளை அழிப்பதா வைப்பதா, இது கேள்வி இப்படியெல்லாம் வந்துச்சு. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மோடி மீது நல்ல மரியாதை மதிப்பு வைத்திருக்கிறது நாடு. அந்த நிலையில் அதை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் தான் எந்த நடவடிக்கையும் இருக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் கூட இதை தீர்ப்பாக சொல்லவில்லை, ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஒரு சட்டத்தை எனாக்ட் பண்ணுங்க, அதுக்கு ஒரு கைட்லைன்ஸை கொடுங்கன்னு ஒரு கைட்லைன்ஸ் தான் கொடுத்துருக்கு. அந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பாக சொல்லி இருந்தால் தீர்ப்பு தான் இது. ஆனால் தீர்ப்புல அவங்க சொல்லிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இட்ஸ் an interim arrangement. அப்போ இப்போ உடனடியாக அதை எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு அந்த கால அவகாசம்ன்றது அகில இந்திய அளவுல அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல கூட இதை பத்தி விவாதம் செய்யலாம், அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. அதற்கான நேரம் வேணும் இல்லையா? ஐயா, இது வந்து ஒரு சின்ன விஷயம். இப்போ
மாண்புமிகு அம்மா அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் சென்ற முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் இருக்கும் பொழுதே வந்து இப்போ ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இப்போ வந்து கோர்ட்டில் பெண்டிங் இருக்குது. இப்போ அது ரிவ்யூ பெட்டிஷன் எடுக்க போகிறாங்க. இப்போ ஐயா அவர்கள் வந்து அரசியல் காழ்ப்புணர்வோ எங்களுக்கு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, நாங்கள் பரந்த நோக்கத்தோட பார்க்குறோம், இது எல்லா முதலமைச்சருக்குமே வர வேண்டியதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை அப்படின்னு இவங்களுடைய நிலைப்பாடு இருக்குமே. ஆனால் விசாரணை வரும்பொழுது உங்களுடைய நிலைப்பாடு அங்கே நீங்கள் அஃபிடவிட்டாவே அரசனுடைய நிலைப்பாடு இது, அவங்க போடுறதுல எந்த விதமான அப்ஜெக்ஷன் இல்லை. நாங்கள் பார்லிமெண்ட்டில் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சட்டத்தை வந்து இந்த ரிவ்யூ பெட்டிஷன் மூலமாக திருத்தம் கொடுத்து அந்த கமிட்டி சொன்ன மாதிரி சீஃப் மினிஸ்டரும் கவர்னரும் போடலாம், எங்களுக்கு அரசுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை, இந்த அடிப்படையில் நாங்கள் எடுத்துக்கிறோம், இதை நாங்கள் எனாக்ட்மெண்ட் கொண்டு வரோம் பார்லிமெண்ட்ல அப்படின்ற உத்தரவாதம் அவங்க கொடுப்பாங்கனாக்கா இவங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்லை, இவங்க எல்லாரையும் சமமாவே பார்க்கறாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வழக்கறிஞர் இல்லை, ஆனா ஓரளவுக்கு சட்டம் தெரியும். ஐயா ரிவிஷன் பெட்டிஷன் போட்டதை அவர் பார்த்திருப்பாரு. ரிவிஷன் பெட்டிஷன்லயே எனக்கு தெரிந்து இந்த அட்வொகேட் ஜெனரல் என்ன சொல்லியிருந்தாரு, இந்த குழு என்ன சொல்லிடுச்சு, எல்லாத்தையுமே சேர்த்திருப்பாங்க, சேர்க்காத இருக்க மாட்டாங்க. ஆனால் அதுலயே மத்திய அரசுடைய கருத்தையும் இவங்க சேர்த்திருப்பாங்க ரிவிஷன் பெட்டிஷன்ல. எனக்கு தெரிந்து சேர்த்திருக்க வேண்டும், சேர்த்திருப்பார்கள், எனக்கு நான் பார்க்கல. ஆனா ஒரு அரசு தன்னுடைய நிலையை ஒரு வழக்குல அப்பப்போ மாத்திக்க முடியாது. இது வந்து பல வழக்குகள் நம்ம பார்த்திருக்கிறோம். அது மாதிரி இந்த வழக்குலயும் ஏற்கனவே மாத்த முடியாது. இல்ல இல்ல மாத்த முடியாது. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க ரிவிஷன் பெட்டிஷன் போட்டிருக்கீங்க, இந்த மாநில அரசு போட்டிருக்குது, உச்ச நீதிமன்றம் இதுவரையில அதை எடுத்துக்கொள்ளவில்லை. அதை எடுத்துக்கொண்டு உச்ச நீதிமன்றம் வந்து சரி இதை வந்து விலக்கு அளிக்கலாம்னு சொன்னா சட்டம் தன் கடமையை செய்துள்ளது. இப்போ கூட அரசுக்கோ பாரதிய ஜனதா கட்சிக்கோ இதை விரும்பி இந்த இதுதான் வரணும்ன்றது கிடையாது. ஆனால் நாம் மதிக்க வேண்டும், அனைவரும் மதிக்கிறோம், அனைவருமே சட்டத்தை மதிப்பவர்கள் தான். நாளைக்கு ரிவிஷன் பெட்டிஷன்ல உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு சரி நீங்கள் இந்த புகைப்படத்தை வெளியிடலாம் சொன்னால் யாருக்குமே எல்லோருக்கும் மகிழ்ச்சி. சரி, இப்போ கடைசி வருஷம் இப்போ இம்மீடியட்டா இதற்கு செய்ய வேண்டியது மத்திய அரசு இப்போ அவர் சொன்ன மாதிரி கைட்லைன்ஸ் கொடுங்க அப்படின்னும் போது இம்மீடியட்டா இதை எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டிய வேலை என்ன மத்திய அரசு? அதாவது உடனடியாக மத்திய அரசு அமைச்சரவை கூட்டியோ அல்லது பாராளுமன்றத்தை கூட்டியோ இந்திய துணைக்கண்டம் என்பது ஒரு ஆட்சியின் கீழ் இருப்பது அல்ல. பல்வேறு ஆட்சிகள், பல்வேறு மொழி, பல்வேறு நிலைகள் இருப்பது. ஆகவே இதில் அவரவர்கள் அந்தந்த மாநிலத்தினுடைய உரிமைகளை பெறக்கூடிய வகையில் நாம் அனுமதி வழங்குகிறோம். எந்தெந்த மாநிலத்தில் என்னென்ன கலாச்சாரம் இது இருக்கிறதோ அதையெல்லாம் ஏன்னா ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கு. மொழி பார்த்தீங்கன்னா பக்கம் கன்னடம், இங்கே தமிழ், பக்கம் மலையாளம், அதுக்கு பக்கம் தெலுங்கு, இப்படியெல்லாம் இருக்குது. ஒவ்வொருத்தர் கலாச்சாரம் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. அந்தந்த தனித்தன்மைக்கு அவரவருடைய தனித்தன்மை கெடாமல் அதே நேரத்தில் இந்திய கலாச்சாரம் பாழ்படாமல் ஒருமைப்பாடு இருக்கக்கூடிய சிறக்கக்கூடிய வகையில் நாம் இதற்கு ஆதரவு அளிக்கிறோம், நம்ம இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறோம், இந்த தீர்மானத்தை கொண்டு வருகிறோம் என்றெல்லாம் மத்திய அரசு கொண்டு வந்து இந்தியாவின் நிலைமையை, ஒரு ஒற்றுமையை, ஒருமைப்பாட்டை, இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும். அப்படி பாதுகாத்தால்தான் இந்தியா ஒன்றாக இருக்கும். சார், இதில் 2 பாசிட்டிவ் விஷயம் இருக்குது. அந்த மாநில தலைவரின் ஃபோட்டோவை காட்டி இவர் தான்பா தமிழ்நாட்டை கெடுத்தார், தமிழ்நாட்டில் பல கலாச்சார சீரழிவுகளுக்கும் பல மோசமான முன்னுதாரணங்களுக்கும் காரணம் இவர்தான் என்று ஒருவரை கெட்டவரை அடையாளம் காட்டி அவருக்கு வாக்களிக்காமல் செய்யவும் முடியும். இவர்தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்தார் என்று ஒரு நல்ல முகத்தை காட்டவும் முடியும். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் மறுசீராய்வு மனு இவங்க உச்சநீதிமன்றத்தில் கொடுத்துருக்குறாங்க. அது அதே போல் தமிழக அரசும் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்தபடியாக அதிக அளவிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதனால அவங்க உறுதியாக மத்திய அரசுக்கு இது போன்ற ஒரு திருத்தத்தை நாம் கொண்டு வர வேண்டும், இந்த புகைப்படங்கள் வழங்க வேண்டும், கண்டிப்பாக அதுக்கும் மத்திய அரசு கடிதம் எழுதுவாங்க. ஐயா சொன்னது போல இது அமைச்சரவை கூட்டி முடிவு பண்ண வேண்டிய விஷயம் இல்லை, இது சட்டமாக கொண்டு வர வேண்டும், பாராளுமன்றத்தில் இதை கொண்டு வரும். அதனால அதுக்குன்னு இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். அதனால உறுதியாக இந்த விஷயங்களை நான் ஏற்கனவே காங்கிரஸ் உட்பட யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது.
அதனால உறுதியா அதுல வந்து வேற எந்த கட்சியும் எதிர்க்கல. எல்லா கட்சிகளுமே இதுக்கு எனக்கு தெரிந்து திருமாவளவன் ஒருவர் தான், நீங்க நான் கூட அதை பார்க்கவில்லை, அவர் மட்டும் தான் கம்யூனிஸ்ட் விட்டுருங்க சார். அதாவது கம்யூனிஸ்ட் வந்து ஒரு கணக்கிலே என்னை பொறுத்தவரை கணக்கில் எடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறோம் அதற்கு நேர் எதிராக சொல்லணும்ன்றது அவங்களுடைய இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம். வேற எந்த சித்தாந்தமும் இருக்கிறதா தெரியல. கம்யூனிஸ்டும் திருமாவளவனும் ஆட்சி பீடத்திலே அமர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு நாம் வரமாட்டோம் என்பது அவர்கள் சுத்தமா தெரியும். அதனால அதை சொல்றாங்க. நீங்க இப்ப இம்மீடியட்டா என்ன சார் லீகலி என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதான் என்னோட கருத்து. நான் இப்போ முதல்ல சொன்னதுதான். இப்போ வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கிறது. இப்போ உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்து மீண்டும் ஆலோசிக்கும் பொழுது மத்திய அரசானது அதனுடைய கருத்தாக ஐயா சொல்ற மாதிரி அது அரசு ஆனது உள்ளபடியே இந்த நாடு தேசிய ஒருமைப்பாட்டின் அடிப்படையில் சிறப்பாக மேலும் மேலும் நல்ல நிலையை போக வேண்டும் என்றால் இதில் மனமாச்சரியம் இல்லாமல் கட்சி வேறுபாடு இல்லை என்ற நிலை இருக்கும் பட்சத்தில் நாங்கள் இதில் எந்த விதமான இதையும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இதை இந்த உச்சநீதிமன்றமானது உத்தரவிட வேண்டும். மாநில முதல்வர்களையும் கவர்னரையும் அதில் சேர்ப்பதற்கு இந்த மறு ஆய்வில் உத்தரவிட்டு செய்ய வேண்டும். இதனிடையில் அரசு பரிசீலித்து கூடிய விரைவில் நாங்கள் இது சட்டமாக கொண்டு வருவோம் என்ற உத்தரவாதத்தை அளிப்பார்களே, ஆனால் இது நிச்சயம் வரும். இது ஒரு சிறந்ததாக இருக்கும். அனைத்து கட்சியினருக்கும், அனைத்து மாநில முதல்வர்களுக்கும், கவர்னர்களுக்கும் இது அவசியம் வேண்டும். மக்களுக்கும் அது சரியான முறையில் சென்று. அதாவது உண்மையில் இது ஒரு தனிநபரை முன்னிலைப்படுத்தும் விஷயம் என்பதை விட இந்தியா என்கிற இந்த ஃபெடரல் செட்டப், இந்த ஒரு அருமையான அமைப்பில் நமக்கு மட்டும்தான் அந்த டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கனாக்கா ரொம்ப அருமையான கீழேருந்து வார்டுலேருந்து ஆரம்பித்து பிரதமர் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1008 விமர்சனங்கள் நமக்குள் இருந்தாலும் உலகத்திற்கே ஒரு மிகச்சிறந்த ஜனநாயகம் என்பதை நிலைநாட்டி காட்டிக்கொண்டே இருக்கிறோம். பக்கத்து நாடு பாகிஸ்தான், நம்மோடு தான் அவர்களுக்கும் சுதந்திரம் வந்தது. அவர்களால் 10 ஆண்டுகள் கூட ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாமல் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஜனநாயக அமைப்பில் மக்களிலிருந்து தலைவர்கள் வர வேண்டும். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நரேந்திர மோடி என்பவர் இந்த நாட்டிற்கு பிரதமராக வருவார் என்று யாருமே கற்பனை செய்திருக்க முடியாது. இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆருக்கு பிறகு என்ன ஆகும் என்ற கேள்வி கூறியிருந்தபோது காலம் ஒரு சரியான ஒரு காட்டியது. அதே போல அவ்வப்பொழுது மக்களிலிருந்து ஒரு நல்லவர் எழுவார். அவர் நல்லவரா, சிந்திக்கக்கூடியவரா, எதிர்காலத்தின் மீது ஒரு பார்வை உள்ளவரா என்று மக்களுக்கு தெரிய, அந்த மக்கள் தலைவரின் முகங்கள் மக்களுக்கு தெரிய வேண்டும். இது போன்ற சட்டங்கள் மேற்கொண்டு சச்சரவுகளை எழுப்பக்கூடாது என்பதற்காக, அது குறித்து ஒரு தெளிவான பார்வையை நேயர்களுக்கு வைக்க வேண்டும் என்பதற்காக உங்களை அழைத்தோம். உங்கள் மூவருக்கும் ஜெயா டிவி சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ன நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.